கிருபாச்சாரியாரே, பீஷ்மாச்சாரியார் இடத்திலே முறையிட்டு கேட்டால் எல்லாரும் சபையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த அநீதியை தட்டி கேட்காமலே தலை தாழ்த்தி கொண்டே இருந்தார்கள். கிருபாச்சாரியாரே, என் தந்தை பாஞ்சாலருக்கு நீங்கள் தோழர் அல்லவா? கிருபாச்சாரியாரே, என் தந்தை பாஞ்சாலருக்கு தாங்கள் தோழர் அல்லவா? நான் பாஞ்சாலருக்கு மகளாக இருந்தால் உங்கள் நண்பருடைய மகளாக நான் இருப்பதனாலே நீங்களும் எனக்கு ஒரு தந்தை அல்லவா? உங்கள் மகளுக்கு ஒரு மகள் இருந்து அந்த மகளை சபையிலே மானபங்கப்படுத்தினால் இப்படித்தான் தலை தாழ்த்தி கொண்டிருப்பீரோ? குலத்தையே வழிநடத்தக்கூடிய குல குருவான கிருபாச்சாரியாரே, அறநெறியிலே வழி நடத்த வேண்டியதுதானே ஒரு குல குருவினுடைய நிலைமை. ஆனால் இந்த சபையிலே என்னை மானபங்கப்படுத்துகிறாரோ? இந்த குலத்தை வழி நடத்தக்கூடிய குருவான கிருபாச்சாரியாரே, நீங்களும் மௌனமாக தலை தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களே, இது நீதியோ? ஆனால் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் சபையோரை பார்த்து என்று திரௌபதியானவள் கேள்வி கேட்டாள். என்னை தோற்று மனநெறிகோ, என்னை தோற்று மனநெறிகோர் இசையோ, தன்னை தோற்றானோ, தன்னை தோற்று தனது மனதளர்வான் என்னை தோற்றானோ? சபையோரே, அழுது புலம்பி புலம்பி பார்த்தால் இல்லாது சோறு ஊற்றால் இப்போது மனதிலே கோபத்தோடு கேள்வியை கேட்க ஆரம்பித்தால் திரௌபதியானவள். என்னை தோற்று மனநெறி கோர் இசையோன் தன்னை தோற்றானோ? பணைய பொருளாக தர்மபுத்திரரானவர் என்னை தோற்ற பிறகு தன்னை தோற்றாரார். அதன் பிறகு தர்மர் பணைய பொருளாக வைத்து ஆடி தோல்வியுற்று அடிமையானாரா? அல்லது தர்மபுத்திரர் தன்னை பணைய பொருளாக வைத்து தன்னை தோற்று தனது மனத்தளர்வான் தன்னையே தோற்றுவிட்டோமே என்று மனம் தளர்ந்து போனதினாலே என்னை வைத்து தோற்றாரோ? சபையோரே, இதற்கு பதில் சொல்லுங்கள். முன்னை தோற்ற தோற்ற பொருள் முற்றும் கவரும் முறையன்றி தர்மபுத்திரர் தன்னை பணைய பொருளாக தன்னை ஆடி வைத்த பிறகு அவர் எப்பொழுது அடிமையாகி இருப்பார். அதனால் முன்னை தோற்ற பொருள் எல்லாம் அவர் தன்னை பணைய பொருளாக வைத்து ஆடுவதற்கு முன்னாடி அதிகாரம் இருந்தது. அதனாலே முன்னமே வைத்து ஆடிய பொருள் எல்லாம் வெற்றி பெற்றவர்களுக்கு அது போய் சேரும். ஆனால் அவர் தன்னையே வைத்து ஆடிய பிறகு என்னை வைத்து ஆடி இழந்தால், ஏன்னா அவர் அடிமையாயிட்டார். அவர் அடிமையானது பிறகு எனக்கு அவருக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. அப்போது அவர் என்னை ஆளக்கூடிய அதிகாரத்தை இழந்திருந்தார். அதனால் தர்மபுத்திரர் ஆடிய பிறகு என்னை ஆடி வைத்து என்னை பணைய பொருளாக வைத்து ஆடியிருந்தால் பின்ன தோற்ற பொருள் கவர பெறுமோ நினைக்க பெறாது என்றால், முன்ன வைத்து அவர் அடிமை அவர் பணைய பொருளாக வைத்து ஆடுவதற்கு முன்னாடி அவர் ஆடி இருந்தால் அது பணைய பொருளாக வைத்து சூதாட்டத்திலே வென்றவருக்கு உரிமையாகும். அவரையே வைத்து ஆடிய பிறகு அவர் அடிமையாகிவிட்டார். அதிலே இருந்து நான் விடுதலை பெற்று விட்டேன். அதனால் அவர் அடிமையான பிறகு என்ன வைத்து ஆடி இருந்தால் என்ன வைத்து ஆடுவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு அரசனுக்கு மனைவியாக இருந்தேன், அப்போது அவருக்கு மனைவியாக இருந்தேன். இப்போது அவர் அடிமை. என்னை ஆளக்கூடிய தன்மை அவர் இழந்து விட்டார்.
அதனாலே இப்பொழுது நான் பாஞ்சாலருக்கு மகள் அல்லவா, தர்மபுத்திரனுக்கு மனைவி இல்லை, பாஞ்சாலனுக்கு மகளாகவே நான் இருக்கிறேன். அதனால் என்னை வைத்து ஆடுவதிலே அவருக்கு என்ன அதிகாரம் உரிமையுண்டு என்று கேட்டார். அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாளே, திரௌபதியானவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். சூதாட்டத்திலே கேள்விகளை எல்லாம் கேட்டால் அத்தனை பேருமே தலை தாய்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் துரியோதனுடைய தம்பிமார்கள் 100 ஒருவன் எழுந்தான். என்ன சொல்லுவ, 100க்கு ஒரு வார்த்தைன்னு சொல்லுவா. பழமொழி, நம்ம பழமொழி எல்லாம் கேட்டு இருக்கும். 100க்கு ஒரு வார்த்தை சொன்னாயான்னு சொல்லுவா. அந்த 100க்கு ஒரு வார்த்தைங்கிறது எந்த இடம்னா, இந்த மகாபாரதத்துல உருவான அந்த பழமொழி தான் அது. சபையை பார்த்து கேட்கிறான், யாரு? துரியோதனன் தம்பிமார்களே விகர்ணன் என்பவன். முறையோ என்று என்று அவனிதலோ, முறையோ என்று என்று அவனிதலோ முழுதும் உடையான் முடிதேவி நிறையோடு அழிந்து வினவோ. சபையோரே, முறையோ என்று, இது முறையா, இது முறையா என்று கேட்கிறார்கள். அவனிதலம் முழுவதும் உடையான் முடிதேவி. யாரு? தர்மபுத்திரனுடைய முடிதேவி, அந்த மணிமகுடத்துக்கு உறுதியானவள், தேவியானவள் கேட்கிறார். நிறையோடழிந்து வினவும் நீர் நினைவுற்று இருந்திரு நினைவு அற்றோ இறையோன் முடியும் என நினைந்தோ இருந்தால் உறுதி எடுத்து எம்பள் குறையோ கண் கண்டது நாளும் குளத்து பிறந்தோ கூறாரோ. நம்முடைய முன்னோர்களே புருவருவன் என்பவன் இருந்த ஊர்வசி ஒரு அசுரன் கவர்ந்து செல்கின்ற போது யாரென்றே தெரியாது தேவலோகத்துக்கு மங்கைக்கே அவன் மானத்தை காப்பாற்றினான் நம்முடைய குலத்தினிலே. ஆனால் இன்று நம்முடைய குலத்தினிலே, அதே சந்திரகுல வம்சத்தினிலே, குருகுல வம்சத்தினிலே, நம்முடைய குலத்திலே பிறந்த இந்த பாஞ்சாலி துரோபதியை மானபங்க, நம்முடைய குலத்திலே இருப்பவர்கள் பெண்களுடைய கற்பை காப்பாற்றக்கூடியவர்கள், மானபங்கத்தை காப்பாற்றக்கூடியவர்கள். ஆனால் நம்முடைய குலத்திலே இப்படி ஒரு இழிவு நடக்கிறதே இந்த சபையிலே. அதனால் இந்த சபையிலே இருக்கக்கூடிய யார் இந்த திரௌபதியானவளை மானபங்கப்படுத்தலாம்? யார்? நம்முடைய குலத்தையே பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள்? வரக்கூடிய காலங்களில் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? முறையோ கண் கண்டது நாளும் குலத்து பிறந்தோர் கூறாரோ. இந்த குலத்துல இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கிறது என்று சொல்ல மாட்டார்களா? நீதியோ, இது நீதியா? இது நீதி சபையா? இங்க நீதி நடக்கிறதா? இல்லையே, இங்க அநீதி நடக்கிறது. இது ராஜ்யசபையா? இல்லையே, இது ராட்சச சபையாக இருக்கிறது. இங்க தர்மம் நடக்கிறதா? தர்மம் நடக்கலையே, அதர்மம் நடக்கிறது. அதனால் இந்த திரௌபதியானவள் நமக்கு அன்னியாக இருக்கிறாள், முடிதேவியாக இருக்கிறாள். அவனிதலம் முழுதும் உடையோன் முடிதேவி. அத்தனை அவனுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய இந்த முடிதேவி இங்கே அன்னியாக இருப்பவன் நமக்கு அன்னை அல்லவா? ஒரு அன்னையை நாம் மானபங்கப்படுத்தலாமா என்று விகர்ணனானவன் கேட்டான். அப்பொழுதுதான் கர்ணன் எழுந்திருக்க, தம்பி விகர்ண, நீ துரியோதனன் கவர்வர்களுக்கு துரியோதனருக்கு தம்பியா? சந்தேகமா இருக்குங்க. விகர்ண, இந்த சபையிலே எத்தனை பேர் கிருபாச்சாரியாருக்கு தெரியாத நீதியா? துரணோச்சாரியாருக்கு தெரியாத நீதியா? விதுரராழ்வாருக்கு தெரியாத அறமா? பீஷ்மாச்சாரியாருக்கு தெரியாத முறையா? இத்தனை பெரியோர்கள் எல்லாம் இந்த சபையிலே தலை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு தெரிந்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டாமா? விகர்ணா, இத்தனை பேரை விட நீ ஞானத்திலே, அறிவிலே, அறத்திலே சிறந்தவனா? நீ வேதம் போட்டுக்கொண்டிருக்கிறாய், நியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒரு இந்த
திரௌபதியானவள் ஐவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போது என்றால் இவள் பொதுமகள், இவள் விலைமகள், இவள் குலமகளே அல்லாதனால் இந்த சபையிலே வந்திருப்பது சரிதான் என்று சொன்னான் விகர்ணன். கோபம் வந்தது விகர்ணனுக்கு. இங்கே அநீதி நடக்கிறது, இங்கே அரச சபை அல்ல, இது ராஜசபை. இந்த அதர்மத்தை